டிஜிட்டமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் M30. ஏற்கனவே நம்ம சாம்சங் கேலக்ஸி M10 மற்றும் M20யோட அன்பாக்சிங் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் இப்போ எங்கிட்ட இருக்கிறது சாம்சங் கேலக்ஸி M30. ஸோ இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸில் இப்போ தொடர்ந்து இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற இந்த அன்பாக்சிங்கில் பார்த்து மற்றும் இதனுடன் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனும் உங்ககிட்ட நான் சொல்லலான்னு இருக்கேன். வாங்க, இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த அழகிய ஃபோன். நம்ம மிகவும் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு ஃபோன். இந்த M10 M20 மட்டும் லான்ச் ஆச்சு, M30 எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஃபோன் இப்போ என் கையில் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் தான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். அதே வாட்டர் ட்ராப் நாட்ச் டிஸ்பிளேவுடன் சாம்சங் M30யும் லான்ச் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து பேக் சைடில் ஒரு ட்ரிபிள் கேமரா வித் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோடன் இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இந்த ஃபோனை பற்றியாக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் தான் எல்லா ஃபோன்லேயும் வரது தான். அதே மாதிரி இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. அது தவிர இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க ஒரு சார்ஜர், ஒரு கேபிள் ப்ளஸ் வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோனுக்கு அதாவது சிம் கார்டு ரிமூவருக்கான அந்த பின்னும் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே. அதை எடுத்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா சுற்றி அதே அந்த பெசல்லெஸ் டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்ச்குள்ளே தான் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து இந்த ஃபோனில் பேக் சைடில் ஒரு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனாக பார்ப்போம். இப்போ இந்த ஃபோனில் என் கையில் இருக்கிற சாம்சங் கேலக்ஸி M30யோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6.38 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080x2220 பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதோட இது பின்னாடி வந்து இதோட கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா இருக்குது. ட்ரிபிள் கேமரா இருக்குது. எவ்வளோ என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 13 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் ப்ளஸ் மறுபடியும் 5 மெகா பிக்சல். ஸோ டோட்டலாக ட்ரிபிள் கேமரா கொடுத்து பற்றி எல்இடி ஃப்ளாஷும் கீழே கொடுத்துருக்காங்க. அதனுடன் இங்கே சென்டரில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு கீழே ஒரு சாம்சங்கோட லோகோவும் இருக்குது. ஸோ வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் ஏற்படுது. உங்களுக்கே தெரியும், இது ஈஸியாக ஆகுது. இதோட பிளாக் சைடில் வந்து ஒரு மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாஸ்டிக் மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கர்வ்டான, அதாவது இந்த ஃபோன் 4 சைடும் பார்த்திங்கன்னா ஒரு கர்வ்டான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு அழகான லுக் கொடுத்துருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா M10 மற்றும் M20ல் என்ன மாதிரி லுக் இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு லுக் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதோட இந்த ஃபோனோட கேமரா, அதாவது இதோட பேட்டரி பார்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 mAh பேட்டரி இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால செம்மையாக இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ரண்ட் கேமரா பற்றி பேசணும்னா, அதாவது இந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து இந்த நாட்ச்சில் வச்சுருக்காங்க. அந்த நாட்ச் வந்து அது பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப் டிஸ்பிளேவாக இருக்குது. இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த நாட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து இதோட ஃபோனில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4GB ரேம் மற்றும் 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ லைட்டாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே இப்போ கிட்டத்தட்ட இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, அப்போ எண்டிங் பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ இது லைட்டாக அந்த ஃபோனோட டிஸ்பிளே, அதாவது ஒரு டிசைன், இது எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டிசைனை பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து இங்கே பவர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் ஆன் ஆஃப் பட்டன் ஆகுது. ப்ளஸ் இது உங்கள் வால்யூம் ப்ரோக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏற்கனவே இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் நம்ம ஹெட்ஃபோன் இல்லை, ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பீக்கர் க்ரில் இருக்குது. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்படி ரைட் சைடுக்கு வந்தோம், லெஃப்ட் சைடுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து சிம் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கான டூல் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் யூஸ் பண்ணி சிம் கார்டு டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி மேலே ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலே எதுவும் இல்லை. ஸோ ரைட்டு இந்த ஃபோனோட டிசைன்ஸ் பார்த்தாச்சு. இதில் வந்து பின்னாடி பேனல் வந்து பிளாஸ்டிக் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் ஆகுது, அதாவது நிறைய ஆகுது. ஸோ அதனால் பின்னாடி நீங்கள் இப்போ ஒரு ப்ரொடெக்டிங்காக ஒரு கவர் யூஸ் பண்ணி பயன்படுத்துறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலும் இந்த ஃபோன் என் கைக்கு வந்துச்சு. ஒன்ஸ் இந்த ரிவ்யூ செஷனில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இதை நான் சொல்கிறேன். ப்ளஸ் ஏன்னா வந்து இதோட கேமராவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பல செட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நான் ரிவ்யூ செஷனில் ஃபுல்லாக சொல்கிறேன். நன்றி. சகுந்தரா ஃப்ரம் டிஜிட்டமிழ்.